ஓம் சாந்தி 30/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்கள் துன்பத்தை அகற்றுபவராகிய தந்தை உங்களை சந்தோஷதாமத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு வந்துள்ளார். நீங்கள் சுவர்க்கத்தில் இளவரசிகள் ஆகப் போகின்றீர்கள் என்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளின் எந்த ஸ்திதியை கண்டு தந்தை கவலைப்படுவதில்லை? ஏன்? பதில்: குழந்தைகளில் சிலர் முதற்தரமான நறுமணமுள்ள மலர்கள் ஆவார்கள். சிலர் முற்றிலும் நறுமணம் அற்றவர்களாக உள்ளனர். சிலரின் ஸ்திதி மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் பிறரோ மாயையின் புயல்களால் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். இவை அனைத்தையும் பார்த்தும் தந்தை கவலை அடைவதில்லை. ஏனெனில் சத்தியயுக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது அவருக்கு தெரியும். இருப்பினும் தந்தை உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். குழந்தைகளே, இயலுமானவரை நினைவில் நிலைத்திருங்கள். மாயையின் புயல்களுக்கு பயப்படாதீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. அக்கண்களால் அனைத்தையும் பார்க்கும் பொழுதிலும் அவற்றை மறப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். பழைய வீட்டிலிருந்தும் பழைய உலகிலிருந்தும் உங்கள் இதயத்தை அகற்றுங்கள். உங்கள் புதிய வீட்டை நினைவு செய்யுங்கள். 2. இந்த ஞானத்தில் நீராடி அழகான இளவரசிகள் ஆகுங்கள். தந்தையே அழகான பயணியாக இருப்பதால் அவரை நினைவு செய்து உங்கள் ஆத்மாவை அவலட்சணமானவரிலிருந்து அழகானவர் ஆக்குங்கள். மாயையுடனான உங்கள் யுத்தத்தை இட்டு பயப்படாதீர்கள். நீங்கள் நிச்சயமாக வெற்றியாளர் ஆகுவீர்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் மாஸ்டர் கருணை நிறைந்தவராகவும் மகாதானியாகவும் ஆகி பெருந்தன்மையாக சந்தோஷ பொக்கிஷத்தை விநியோகிப்பீர்களாக. மக்கள் அதிகளவு நேரத்தையும் பணத்தையும் தற்காலிகமான சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில் செலவழிக்கின்றார்கள். ஆனால் அப்பொழுதும் அவர்கள் உண்மையான சந்தோஷத்தை கண்டடைவதில்லை. அத்தகைய தேவைப்படும் நேரத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் மகாதானிகளாகி பெருந்தன்மையாக சந்தோஷதானத்தை கொடுக்க வேண்டும். இதற்கு கருணை என்னும் தெய்வீக குணம் வெளிப்படட்டும். உங்கள் உயிரற்ற விக்கிரகங்கள் காட்சி அருள்வதனால் உங்கள் உயிருள்ள ரூபங்களிலும் நீங்கள் கருணை நிறைந்தவர்களாகி தொடர்ந்தும் சந்தோஷத்தை விநியோகிக்க வேண்டும். ஏனெனில் அந்த ஆத்மாக்கள் ஓர் ஆதிக்கத்தின் கீழ் உள்ளார்கள். ஒருவர் என்றுமே செவிமடுக்கப் போவதில்லை என்று ஒரு பொழுதும் எண்ணாதீர்கள். நீங்கள் கருணை நிறைந்தவர்களாகி தொடர்ந்தும் விநியோகிக்க வேண்டும். உங்கள் நல்லாசிகள் நிச்சயமாக அவர்களுக்கு பலன் அளிக்கும். ஸ்லோகம்: யோக சக்தியின் மூலம் தங்கள் பௌதீக புலன்கள் அனைத்தையும் தங்கள் கட்டளைகளின் கீழ் படியச் செய்பவர்களே சுய ராஜ்ய அதிபதிகளான தங்கள் சுயத்தின் அதிபதிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. பக்தியின் வலையினை நான் விரித்து வைத்தேன். நீயாய் வந்து என்னிடம் சிக்கிக் கொண்டாய். தூய்மையே துறவென்று நிறுவி விட்டாயே. நின் தொண்டே வாழ்வென்று வளர்த்து விட்டாயே. மாயையின் மயக்கத்தை